ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். இன்றைக்கி வந்து ஒரு 5 படி வந்து பிரியாணி ஆக்கியிருக்கோம். மட்டன் பிரியாணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு ஒட்டு ஒட்டுறாங்க. அவங்களுக்காண்டி ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அந்த ஆர்டரை நாங்கள் எடுத்து சமைக்கிறோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ், 5 கிலோ மட்டன் பிரியாணி. மட்டன் பிரியாணி வந்து நாங்கள் 5 கிலோ வந்துட்டு 5 படி, 5 கிலோ இல்லை 5 படி வந்து நாங்கள் மட்டன் பிரியாணி ஆக்கியிருக்கோம். ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ், அங்கேயே ஸ்பாட்டுக்கே போய் ஆக்கி கொடுத்துருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதாவது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, நானும் எங்கள் அம்மா எங்கள் ஹஸ்பண்ட் 3 பேரும் சேர்ந்து தான் இந்த சமையல் செஞ்சோம். ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், வந்து இந்த எண்ணெய் ஊற்றி இஞ்சி பூண்டெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிட்டு, அதுக்கப்புறம் மசாலா அதெல்லாம் எல்லாம் நம்ம 1 பை 1 போட்டு நம்ம பிரியாணிக்கு வந்து ரெடி பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கறியை போட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுட்டு, அதுக்கப்புறங்க ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெயில் போட்டு வதக்குனதுக்கப்புறம் நாங்கள் வந்து தண்ணி அளந்து ஊற்றிடுவோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து மிளகாத்தூள் பார்த்தோன்னா மிளகாத்தூள் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து நம்ம வந்து நெய் வந்துட்டு நம்ம வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு 2 பாக்கெட் வாங்கினோம்னா 1 பாக்கெட் வந்துட்டு தாளிக்கும் போது ஊற்றுவோம். அப்புறம் இன்னொரு பாக்கெட் வந்துட்டு கடைசியில் சோறு உடைக்கும் போது தான் ஃப்ரெண்ட்ஸ் ஊற்றுவோம். ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ், 5 படி பிரியாணி ஆக்கியிருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 50 முட்டை வச்சுருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், இன்றைக்கி ஒட்டு போடுறதுக்காண்டி சமைச்சு கொடுத்துருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆமாம், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கும் ஆர்டர் வேணும்னு சொன்னால் இதில் ஆர்டர் கொடுக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் சமைச்சு தருவோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆர்டர் எடுத்தே நாங்கள் சமைச்சு வீட்டிலையே கொண்டு வந்து கொடுத்துருவோம். வீட்டிலே நாங்கள் ஆர்டர் எடுத்து சமைச்சு கொண்டு வந்து கொடுக்குறோங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. ஆமாம், நாங்கள் இருக்கிற இடம் வந்து திருச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வேறு எந்த ஊருன்னு நினச்சிடாதீங்க, திருச்சியில் தான் நாங்கள் இருக்கிறோம். உங்களுக்கு ஆர்டர் வேணும்னு சொன்னால், இந்த மாதிரி சமைக்கணும்னு சொன்னாலும் நீங்கள் ஆர்டர் கொடுக்கலாம். இல்லை சமைச்சு உங்களுக்கு நீங்கள் கொண்டு வந்து கொடுங்கன்னு மொத்தமாக ஆர்டரை கொடுத்தாலும் நாங்கள் அது பிறகு சமைச்சு கொண்டு வந்து உங்களோட இடத்துலையே நாங்கள் இறக்குவோம். சின்ன ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, பெரிய ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, கல்யாணம், காது குத்து எல்லா விசேஷங்களுக்குமே நாங்கள் சமைச்சு தருவோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த வீடு ஒட்டு போடுறதுக்காண்டி எடுத்தது மேலே ஒரு வீடியோ எடுத்து எங்களுக்கு கொடுத்தாங்க. நாங்கள் அதையும் வந்து வீடியோ போடுறதுக்காண்டி நாங்கள் இதை எடுத்து போட்டுட்ருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள். ஆமாம், கொஞ்சம் ஆதரவு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஆமாம், பாருங்கள். எங்களோட சமையலோட வீடியோ நல்லா இருக்கான்னு பார்த்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட ஆதரவை எங்களுக்கு கொடுங்க. சோறு இப்போ தம்மு உடைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்கும் சாப்பாடு. ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சாப்பிட்டுட்டு எல்லாம் ஒரு 5-6 பேர் ஃபோன் நம்பரே வாங்கிட்டு போயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லாயிருக்கும். பாருங்கள், பார்த்துட்டு உங்களோட ஆதரவை கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோவோட எண்டு முடிஞ்சிருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நாங்கள் வந்து சாம்பிள் பார்க்குவோம். எப்போவுமே வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு கொஞ்சோன்னு சாம்பிள் பார்க்குறது தான். எடுத்து பார்த்தா தான் அதோட டேஸ்ட் என்னான்னு தெரியும். கொடுத்தவங்களுக்கு சாம்பிள் கொடுத்துருவோம். கொடுத்து அவங்க நல்லா இருக்குன்னு சொன்னால் அந்த ஸ்பாட்டை விட்டு நாங்கள் அடுத்த நிமிஷம் கிளம்பி வீட்டுக்கு வந்துடுவோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சிருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்களோட வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கும் ஆர்டர் வேணால் நீங்களும் இதே போல் ஒரு ஆர்டரை எங்களுக்கு கொடுத்து எங்களுக்கு உங்களோட ஆதரவை கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதான் அவங்க வீடு கட்டுற வீடு. பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒட்டு போட்டு முடிச்சிட்டாங்க. எங்களுக்கும் வேலை முடிஞ்சிடுச்சு. நாங்களும் கிளம்பிட்டோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ், கிளம்பி எல்லாம் இறங்கி வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ்.